பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய வெற்றியை நீ பார்க்கவே முடியாது. யாக்கோபு தன்னுடைய ஞானத்தினால அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், தன்னுடைய ஞானத்தினால அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், தன்னுடைய ஞானத்தினால மாமனாரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனா அத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் அவனுக்கு 1% கூட நிம்மதி இல்லை. அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை. எப்பா, உனக்கு என்னப்பா ஆசீர்வாத குறைவு? உனக்கு என்னப்பா கிடைக்கல? நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது வெறும் கோலும் கையுமா கிளம்பின. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா நீ மாறி இருக்கிற. உனக்கு என்ன பஞ்சம்? தனக்கு விரோதமா அண்ணன் வர்றான்னு நினைச்சு அண்ணனுக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்ல. தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட நிறைய இருக்கு அண்ணே, என்கிட்ட நிறைய இருக்குது, உனக்கு என்னப்பா ஆசீர்வாத குறைவு? ஆனா யாக்கோபு ஒன்ன மட்டும் மிஸ் பண்றாரு. என்னதான் என்னுடைய ஞானத்தினால நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை